Hello friends, welcome to Pebbles. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு வந்து மாங்காய் பச்சடி வந்து கட்டாயம் செய்வாங்க. இது வந்து எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. இது எப்படி செய்யறதுங்கறத சொல்றேன். அதாவது என்னன்னா மாங்காய் வந்து துருவன மாங்காய் இல்லனா நீங்க வந்து சீவிட்டு சின்ன சின்னதா கூட கட் பண்ணிக்கலாம். இது கூட வந்து வெல்லம் ஆட் பண்ண போறோம், வேப்பம்பூ. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மாங்காய் வந்து துருவன மாங்காய், அதாவது ஒரு மாங்காய் எடுத்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன். 100 கிராம் துருவன மாங்காய்னா 75 கிராம்ஸ் வெல்லம் எடுத்துட்டா போதும். இது வந்து நம்ம தண்ணியில ஊற்றி கரைச்சி வச்சுக்கலாம். இதுக்கு வந்து நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, கொஞ்சமா கடுகு எடுத்துக்கலாம். 2 வரமிளகாய், வேப்பம்பூ. இந்த பச்சடிக்கு வந்து வேப்பம்பூ தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது கசப்போட தான் இருக்கணும். அதாவது புத்தாண்டு அன்னைக்கு வேப்பம்பூ பச்சடி கட்டாயம் செய்வாங்க. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். கேஸ் ஆன் பண்ணியாச்சு. இதுக்கு வந்து நம்ம ஒரு அரை டம்ளர் வந்து தண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணி விட வேண்டாம். தண்ணி நல்லா சூடாயிட்டு இருக்கு. பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அதாவது துருவி வச்சிருக்கிற மாங்காயும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிட்டிகை உப்பு எடுத்துக்கலாம். மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ரொம்ப போட வேண்டாம், கொஞ்சமா இருந்தாலே போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதாவது மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். உப்பு வந்து என்னன்னா சாங்கியத்துக்காக தான் நம்ம ஆட் பண்றோம். உப்பு வந்து கட்டாயம் போடணும் அப்படின்னா அதாவது கொஞ்சமா நம்ம ஆட் பண்றோம். இதே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது சிம்ல வச்சுட்டு நல்லா வேகணும். அதாவது மாங்காய் வந்து நல்லா வெந்ததுனால டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். நல்லா வேகட்டும். வெல்லத்தை வந்து நம்ம பாகு மாதிரி எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. தண்ணி வந்து விட்டிருந்தாலே போதும். தண்ணி ஊற்றி வச்சிருந்தா நம்ம அப்படியே வடிச்சுக்கலாம். இது வந்து ரொம்ப நேரம் எடுக்காது, கொஞ்ச நேரம் இருந்தாலே போதும். அதாவது 3 நிமிஷம் வரைக்கும் இருந்தாலே போதும். மாங்காய் வந்து நல்லா வெந்துடும். நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ நம்ம வெல்லத்தை வந்து வடிகட்டிக்கலாம். வடிகட்டி ஊற்றியாச்சு. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து ஆல்ரெடி மாங்காயும் வெந்துருச்சு. இந்த வெல்லம் வந்து ஒரு 3 கொதி வந்தாலே போதும். சிம்ல வச்சுட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். நல்லா மாங்காயும் வெந்துடுச்சு. அதாவது வெல்லமும் நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தாளிச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இருக்கு. இதுக்கு வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகு வந்து ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகாய் போட்டுக்கலாம். இப்போ ஆஃப் பண்ணிட்டு, அதாவது வேப்பம்பூ வந்து நம்ம கரெக்டா உள்ள மிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி வேப்பம்பூவை போட்டுக்கலாம். இந்த எண்ணெயில வந்து அதாவது நல்லா பொரியறப்போ கசப்பு போயிடும். இப்போ பச்சடி கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஸ்பூன்னால. இந்த பச்சடி வந்து புத்தாண்டு அன்னைக்கு ஒருத்தர் வீட்லயும் செய்வாங்க. இது ரொம்ப ஸ்பெஷல். சுவையான மாங்காய் பச்சடி ரெடி. மாங்காய் பச்சடி எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.